வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். 2 நாள் அரசுமுறை பயணமாக தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வேறு பல திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். இன்று நடைபெறுகின்ற மாலத்தீவின் 60வது சுதந்திர தின விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். புதுச்சேரியில் நடைபெற்ற கார்கில் வெற்றி தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கார்கில் நினைவு தூணிற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். மாலை 7:45 மணி அளவில் தூத்துக்குடியில் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலைய புதிய முனையம், 285 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வ.உ.சி. துறைமுகத்தில் 3வது வடக்கு சரக்கு முனையம், 200 கோடி ரூபாய் செலவில் 6 வழி சாலையாக மேம்படுத்தப்பட்ட தூத்துக்குடி துறைமுகம் சாலை உள்ளிட்டவையை மக்கள் பயன்பாட்டிற்காக பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். மேலும் விக்கிரவாண்டி தஞ்சாவூர் சாலை வழித்தடத்தின் கீழ் 2350 கோடி ரூபாய் செலவில் சேத்தியாத்தோப்பு சோழபுரம் 4 வழி சாலை விரிவாக்க பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் அவர் 650 கோடி ரூபாய் மதிப்பில் மதுரை போடிநாயக்கனூர் ரயில் பாதை மின்மயமாக்கும் பணிகள், நாகர்கோவில் கன்னியாகுமரி இரட்டை ரயில் பாதை பணிகளையும் தொடக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருச்சி விமான நிலையம் வரும் அவர் ஹெலிகாப்டர் மூலம் அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரம் செல்கிறார். நாளை நடைபெறும் ஆடி திருவாதிரை விழாவில் முதலாம் ராஜேந்திர சோழனின் கங்கை வெற்றியின் 1000வது ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள கங்கைகொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் இவ்விழாவில் நினைவு நாணயத்தையும் பிரதமர் வெளியிட உள்ளார். இந்நிகழ்வை ஒட்டி முதலாம் ராஜேந்திர சோழனின் கங்கை பயணம் மற்றும் கடாரம் பயணம் குறித்தும் சைவம் மற்றும் சோழ சகாப்தம் தொடர்பான புகைப்பட கண்காட்சிக்கும் இந்திய தொல்லியல் துறை ஏற்பாடு செய்துள்ளது. பிரதமரின் வருகையை ஒட்டி அரியலூர் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ் மொழியின் சிறப்பையும் கலாச்சார பெருமையையும் உலகெங்கிலும் ஓங்கி ஒலித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் முதலாம் ராஜேந்திர சோழ மன்னனின் பிறந்தநாள் விழா, கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் 1000வது ஆண்டு விழா மற்றும் ஆடி திருவாதிரை திருவிழாவில் பிரதமர் பங்கேற்பது தமிழர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாலத்தீவின் தலைநகர் மாலேவில் இன்று நடைபெறுகின்ற அந்நாட்டின் 60வது சுதந்திர தின விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்சியுவின் சிறப்பு அழைப்பின் பேரில் பிரதமர் மாலத்தீவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று அதிபர் திரு மொய்சு மற்றும் அந்நாட்டின் முதல் பெண்மணி திருமதி சஜிதா முகமது ஆகியோரால் வழங்கப்பட்ட சிறப்பு விருந்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு மோடி அழைப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் மாலத்தீவு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாலத்தீவு அதிபர் இந்தியாவின் 2வது நீண்டகால பிரதமராக பதவி வகிக்கும் திரு மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தார். பிரதமரின் தலைமையை பாராட்டிய அவர் இந்தியா நீண்ட காலமாக மாலத்தீவின் நம்பகமான மற்றும் நெருங்கிய கூட்டாளியாக இருந்து வருவதாகவும் பாதுகாப்பு மற்றும் வர்த்தகம் முதல் கல்வி சுகாதாரம் போன்ற பல்வேறு துறைகளில் இந்தியாவின் ஒத்துழைப்பு இன்றியமையாதது என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே மாலத்தீவு துணை அதிபர் திரு உசேன் முகமது உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் இன்று மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கார்கில் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் நமது பாதுகாப்பு படை வீரர்களின் துணிச்சலை இந்த வெற்றி எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களின் தியாகம் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தில் கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களின் நினைவாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான், ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ.பி. சிங், கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி உள்ளிட்டோரும் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். லடாக் டிராஸில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவுச் சின்னத்தில் அஞ்சலி செலுத்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி 1999ஆம் ஆண்டு உயரமான மலைப்பகுதிகளில் கடினமான சூழலில் பாகிஸ்தான் படைகளுக்கு எதிராக வீர தீரத்துடன் போரிட்டு உயிர் தியாகம் செய்து தேசத்தில் அமைதியை நிலைநாட்டிய வீரர்களின் துணிச்சல் என்றென்றும் போற்றப்படும் என்று கூறினார். மேலும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதி செய்தியை இந்தியா பாகிஸ்தானுக்கு தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்தால் கடும் விளைவை எதிர்கொள்ள நேரிடும் என்பதை ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உணர்த்தப்பட்டுள்ளதாக ஜெனரல் உபேந்திர திவிவேதி தெரிவித்துள்ளார். நாட்டின் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்த அவர், ட்ரோன் மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தலுக்கு எதிராக நம் வான்படை வலுவான அரணாக திகழ்வதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற கார்கில் வெற்றி தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு கார்கில் நினைவு தூணிற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், துணைத் தலைவர் திரு ராஜவேலு, அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு லட்சுமி நாராயணன், திரு திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌஹான், காவல்துறை அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் கலந்து கொண்டு கார்கில் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சி குறித்த கூடுதல் தகவல். 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடன் நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த போரில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற கார்கில் வெற்றி தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கார்கில் நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து சபாநாயகர் திரு செல்வம், துணை சபாநாயகர் திரு ராஜவேலு, அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம், திரு லட்சுமி நாராயணன், திரு திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌகான் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் பலர் கலந்து கொண்டு கார்கில் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கந்தன் கருணாகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 124வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் பட்டம் பெற வரும் மாணவர்களுக்கான ஆடை குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதில் பட்டமளிப்பு விழாக்களில் இந்திய பாரம்பரிய உடைகளை மாணவர்கள் அணியுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனை பின்பற்றி ஜிப்மர் நிர்வாகம் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கான ஆடை கட்டுப்பாடு குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது குறித்து ஜிப்மரின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் திரு சுரேஷ்குமார் கூறுகையில், ஆண்கள் இந்திய பாரம்பரிய உடையான வெள்ளை நிற முழுக்கை சட்டை, பைஜாமா அல்லது வெள்ளை நிற வேட்டி அணிய வேண்டும் என்றும், அதனுடன் கருப்பு அல்லது மெரூன் நிறத்திலான ஷூ அணிந்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் பெண்கள் தங்க நிற பார்டருடன் கூடிய வெள்ளை நிற புடவை அல்லது தங்க நிற பார்டருடன் கூடிய வெள்ளை நிற முழுக்கை சுடிதார் அணியலாம் என்றும், சத்தம் எழுப்பாத காலணியை அணிந்து வர வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாரம்பரிய உடை அணியாவிட்டால் பட்டமளிப்பு விழாவிற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து திரு சுரேஷ்குமார் மேலும் கூறுகையில், கடந்த 23 ஆகஸ்ட் அன்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மாண்புமிகு பாரத பிரதமரின் பிரதான 5 உறுதிமொழிகளின் அடிப்படையில் ஜிப்மர் பட்டமளிப்பு விழாவிற்கு சில நெறிமுறைகளை வழங்கியது. இதன் அடிப்படையில் ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் மாணவர்களுக்கான உடை நெறிமுறைகள் வழங்கப்பட்டன. இதற்காக கலாச்சார நிபுணர்கள் மற்றும் பிராந்திய ஆலோசனைகள் பெறப்பட்டு பட்டமளிப்பு விழாவிற்கான உடை நெறிமுறைகளை ஜிப்மர் இறுதி செய்தது. இது மத்திய அமைச்சகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதற்கான சுற்றறிக்கை ஜிப்மர் வலைதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. சோழர்களின் வரலாற்றையும் அவர்கள் கட்டமைத்த கோவில்களின் கலை பாரம்பரியத்தையும் உலகிற்கு பறைசாற்றும் முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். தஞ்சை அரண்மனை கட்டடங்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கலாச்சார மையங்களுக்கு முன்னுரிமை வழங்குவதாக எடுத்துரைத்தார். தொல்லியல் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2 நாள் அரசுமுறை பயணமாக தமிழகத்திற்கு வருகை தரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வேறு பல திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். இன்று நடைபெறுகின்ற மாலத்தீவின் 60வது சுதந்திர தின விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். புதுச்சேரியில் நடைபெற்ற கார்கில் வெற்றி தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கார்கில் நினைவு தூணிற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.